ஏப்ரல் மாதம் 8ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போர்களே புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். எசாயா 40:33. நன்றி தகப்பனே, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, நல்லவரே எமக்கு நன்றி, வல்லவரே எமக்கு நன்றி, பரிசுத்தரே எமக்கு நன்றி, காண்கிற தேவனே எமக்கு நன்றி, காக்கிறவரே எமக்கு நன்றி. அப்பா, சட்டி நிழலுக்குள்ள எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நன்றி தகப்பனே. இதோ இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதிகாலை தோறும் எங்களை தட்டி தட்டி எழுப்பி முடிய புதிய கிருபைகளால் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து அன்பு செய்து அரவணைத்து அப்பா, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றி அப்பா, நாங்கள் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆறுதல் அளித்து தேற்றர வாளனாக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி நம்முடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாய் கட்டளையிட்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றியப்பா. அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவரே, என் மகனே மகளே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நாங்கள் சோர்ந்து போகும்போது, நாங்கள் அச்சத்தோடு கலக்கத்தோடு நடுக்கத்தோடு இருக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கொடுக்கிறவரே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, உன் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவேன். உன்னை கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்குகிறவராய் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, தாழ்நிலது எங்களை கண்ணோக்கி எங்களை உயர்த்துறது போது கிருபை தகப்பனே ராஜா. ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எங்களுக்கு பலனை கொடுக்கிறவரே, உடலுள்ள சுகத்தால நிரப்புகிறவரே உமக்கு நன்றி. அப்பா, எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. வேலை ஸ்தலங்களிலும் போக்கிலும் வரத்திலும் அப்பா, எங்கள் சமூகத்திலும் எங்களுக்கு விரோதமாக எழுகின்ற எல்லா சத்துருகளையும் முறியடித்து அப்பா, எங்களுக்கு முன்னாடி இருக்கிற கோணலானவர்களை நேராக்கி, கரடு முரணானவர்களை சமதளமாக்கி, எங்களுக்குள் இருக்கிற எல்லாவித பிரச்சனைகளும் எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. மீண்டும் ஒரு விசை கூட இந்த இரவு நேரத்தில் எங்களை குடும்பமாய் சேர்த்து அப்பா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்ற உம்முடைய வாக்கு தத்தத்திற்கேற்ப எங்களோடு கூட உம்முடைய ஆவியானவரின் அசைவாடுதல் எங்களோடு கூட நீர் கொடுக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரின் தனித்தனியாய் பெயர் பெயராய் உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. இன்றைய நாள் முழுவதும் எங்களுடைய பலவீனங்களால் நாங்கள் செய்த பாவங்கள், பலவீனங்கள் அப்பா, குற்றங்கள் அப்பா, எங்களுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு விரோதமாக, நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே அவர்களுக்கு விரோதமாக தகப்பனே அப்பா, எங்களுடைய சமூகத்திற்கு விரோதமாக நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிங்க அப்பா. உடைய ஒரே ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே ராஜா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவான் அவன் வாழ்வடைவான் என்று சொல்லியிருக்கிறப்பா. நீரே வாழ்வு தரும் ஊற்றி, நீரே இருளையெல்லாம் வெளிச்சமாக்குகிற தேவன் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா. தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா, எம்மாவூர் நிகழ்வு எங்கள் குடும்பங்களில் கூட நடக்க வேண்டும் தகப்பனே ராஜா. நீர் எங்களோடு கூட உரையாடி கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிற தகப்பனே ராஜா. சீடர்களோடு நீர் நடந்து சென்ற போது நீர் அவரோடு நடக்கிறதை அவர்கள் உணராத வண்ணம் தகப்பனே ராஜா, அவர்கள் கண்கள் அப்பா மூடப்பட்டிருந்தன அப்பா. அப்படியாய் கூட தகப்பனே நாங்களும் கூட தகப்பனே ராஜா அப்பா, நீர் எங்களோடு கூட உரையாட ஒவ்வொரு நாளும் வரும்போது தகப்பனே நாங்கள் அதை கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்களை மன்னிங்க அப்பா. நீர் எங்களை நெருங்கி வருகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே ராஜா. அப்பா, நீர் அவர்களோடு நெருங்கி சென்று அவர்களோடு நடந்து சென்றப்பா. அவர்களோடு நெருங்கி நடந்து சென்ற போது தகப்பனே அவர்கள் உம்மை இனம் கண்டு கூட முடியவில்லை தகப்பனே ராஜா. அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நீர் அப்புறம் போறவங்க கூட அவர்களோடு காட்டிக்கொண்டு அவர்களோடு பேசிக்கொண்டு சென்ற போது தகப்பனே அவர்கள் அப்பா அதை உணராத வண்ணம் அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருந்தது. அப்போது தகப்பனே ராஜா அவர்களோடு இருக்குமாறு அவர்கள் உம்மை கட்டாயப்படுத்தின போது அவர்களோடு தங்கி நீர் தகப்பனே ராஜா எங்கள் குடும்பங்களிலோ எங்கள் வீட்டுக்குள்ள எங்கள் இல்லத்திற்குள்ள தகப்பனே நீர் வருவீராக. அப்பா, நீர் வந்தால் எங்களுடைய கண்கள் திறக்கும் தகப்பனே ராஜா. நீர் எப்படியாய் கூட அந்த சீடர்களோடு போய் அப்படி அந்த அப்பத்தை பிடும்போது அவர்கள்
கண்கள் திறந்தது போல தகப்பனே நீர் எங்கள் குடும்பங்களிலே வருவீராக அப்பா. எங்கள் கண்கள் மூடப்பட்டுள்ள, அகக்கண்கள் மூடப்பட்டுள்ள தகப்பனே. எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகள், இளையோர், இளப்பெண்களின் கண்கள் எங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற அப்பா தகப்பனே ராஜா. அப்பா சமாதானம் இல்லாத காரணம் இதற்குதான் தகப்பனே காரணம். எங்களுடைய கண்கள், அகக்கண்கள் மூடப்பட்டுள்ளன. நீர் எங்களுக்குள்ள, எங்கள் குடும்பத்துக்குள்ள, எங்கள் இதயத்துக்குள்ள நீர் வரும்போது எங்களுடைய அகக்கண்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. நீர் உமையே உடைத்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவாக கொடுக்கிற போது கூட தகப்பனே அதை நாங்கள் அறியாதவாறு வாழ்ந்து கொண்டுகிறோம் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அவர்கள் தகப்பனை உம்மை இனம் கண்டு கொண்டார்கள் அப்பா, உம்மை கண்டு கொண்டார்கள் அப்பா. இவரே நாசரேத்து இயேசு கிறிஸ்து மெசியா என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அப்பா. அப்படியாய் கூட எங்களுடைய அகக்கண்களை திறந்து விடுவீராக அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய பெயரை நாங்கள் மாற்றி படுத்தும் விதமாக ஆபிரகாமுக்கு செய்தது போல, ஈசாக்கு செய்தது போல, யாக்கோபுக்கு செய்தது போல தகப்பனே உம்முடைய கரம் எங்கள் குடும்பங்களோடு இருக்க பெறும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி தகப்பனே ராஜா. அப்பா இதோ நாங்கள் இன்றைய வாசகத்திலே கூட அப்பா நாங்கள் படிக்க கேட்டோமே, பிறவிலேயே ஊனமுற்றிருந்த ஒருவர் தகப்பனே ராஜா, அவரை சுமந்து சென்று கொண்டிருந்த பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த போது தகப்பனே கோவிலின் அழகு வாயிலில் அவர்கள் அமர்ந்திருந்த போது அப்பா பேதுருவையும் யோவானையும் கண்டு அவர்கள் பிச்சை கேட்ட போது தகப்பனே அவர்களிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட தகப்பனே ராஜா அவர்கள் சொன்னார்களே தகப்பனே, பேது என்னிடம் பொன்னும் வெள்ளியும் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடு என்று தகப்பனே ராஜா. அப்பா அவரின் உம்முடைய பெயரை கொண்டு தகப்பனே அவருடைய வழக்கையை பிடித்து தூக்கிவிட்ட போது அவன் துள்ளி குதித்து தகப்பனே ராஜா, அவன் கால்கள் வலுவடைந்து, கண்ணுக்கால்கள் வலுவடைந்து, காலடிகளை வலுவடைந்து தகப்பனே அவன் குதித்து எழுந்து நடங்க தொடங்கினாரே. உமை போற்றி துதித்து பாடிக்கொண்டு சென்றாரே தகப்பனே ராஜா. அப்படியாய் கூட தகப்பனே ராஜா இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே ராஜா பல விதமான தகப்பனே ராஜா பல விதமான பிரச்சனைகள் தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்பா உடல் நோய்கள், மனவலிகள், வேதனைகள், கண்ணீர்கள் அப்பா, கவலைகள் தகப்பனே ராஜா, எதிர்காலத்தை குறித்தான கவலைகள் தகப்பனே ராஜா, எல்லாவற்றையும் தகப்பனே உம்முடைய பாதப்படியில ஒப்புக் கொண்டிருக்கிறோம். இயேசு என்னும் இன்பமான நாமம், தேன் இனிமையிலும் மதுரமான நாமம் உம்முடைய நாமம் ஆண்டவரே. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுத்த அதிகாரத்தின் பொருட்டு அப்பா இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் தகப்பனே மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகப்படுத்துவீராக. அப்பா உம்முடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கள் ஒவ்வொருக்குள்ள அப்பா எழுந்து ஒளிவீசி பிரகாசி அவர்கள் எழுந்து நடப்பார்களாக தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. அப்படியாய் கூட செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டு அப்பா தகப்பனே இவன் அந்த கோயில் வாயில இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் தானே என்று அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தார்களே அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் ஒரு கிறிஸ்துவன், இவன் ஒரு கிறிஸ்துவன், இவனுடைய வாழ்வு எப்படியோ இருந்த வாழ்வு இப்படி மாறி இருக்கிறது எப்படி என்று அப்பா எங்களை பார்ப்பவர்களும் தகப்பனே அப்பா வியப்புக்கு உள்ளாகத்தக்கதாக தகப்பனே எங்கள் வாழ்வீர் மாற்றப்படுவ கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை, எங்கள் நோய்களிலிருந்து விடுதலை தகப்பனே, எங்களுடைய கண்ணீர்களிலிருந்து விடுதலை, எங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய மன வாழ்க்கை இப்படி அமைந்து விட்டதே, எங்கள் பிள்ளைகளுக்கு மனவாழ்வு சரியான முறையிலே அமையவில்லையே அப்பா. என்னுடைய கணவர் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகள் ஊதாரியை திரிந்து கொண்டிருக்கிறானே, இப்படியாய் கூட பலவிதமான கோணங்களிலே பலருக்கும் பிரச்சனைகள் தகப்பனே ராஜா. அப்பா ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வருகிறது, நான் எப்படி இதிலிருந்து நான் வெளிவரப் போகிறேன் என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய ஆசீர்வாதத்தின் கரம் அப்பா, உடைய அன்பின் கரம், உடைய நடத்துதலின் கரம் எங்களை பிடித்து, எங்களுடைய கரம் பிடித்து நீ நடத்துவீராக அப்பா. நீங்க எங்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. நாங்க உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டா விட்டு விடுவோம் தகப்பனே. நீங்க எங்கள் கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா. எங்கள் இல்லத்துக்குள்ள, எங்கள் உள்ளத்துக்குள்ள, எங்கள் குடும்பத்துக்குள்ள ஆவியானவரே நீர் வாருங்க. நீங்க வந்தால் மாத்திரம் எங்களுக்கு விடுதலை தகப்பனே ராஜா. உம்மை நாங்கள் கண்டால் மாத்திரம், உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் நடந்தால் மாத்திரம் எங்களுக்கு விடுதலை தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா இந்த இரவிலே தகப்பனை யாரெல்லாம் நல்ல உறக்க வரவில்லை என்று தகப்பனை கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களே, பலவிதமான மன அழுத்தங்களின் நிமித்தமாக, பலவிதமான மன கவலைகளின் நிமித்தமாக அப்பா நான் மருந்து மாத்திரை எடுத்தும் கூட எனக்கு உறக்க வரவில்லை என்று இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா அவளுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுங்க. அவருடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் அப்பா துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றி அப்பா விடுகிற பொழுது அவளுக்கு நல்லதொரு பொழுதாக அமையப்பெறும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும்
தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சுமைகளும் நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறப்பா. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய கரங்களிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள அப்பா உம்முடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் மீது முத்திரிடுகிறோம் அப்பா. எங்களுக்கு கதவு நில பழங்களில முத்திரிடுகிறோம், எங்கள் பிள்ளைகள் மீது முத்திரிடுகிறோம் தகப்பனே ராஜா. சத்ருக்கு எங்கள் குடும்பம் மீது அதிகாரம் இல்ல தகப்பனே ராஜா. கடன் பிரச்சனைக்கு அதிகாரம் இல்ல, நோய்க்கு அதிகாரம் இல்ல. இயேசு கிறிஸ்து விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளோம் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா. இம்மட்டுமாய் நடத்துறது முது கிருபை, இனியும் நடத்த போகிறது முது கிருபை தகப்பனே. எல்லா துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீவனங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.